சரிம்மா, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. சரிங்க ஐயா. பங்காளி சூர்யா எங்க பங்காளி? சூர்யா ஆபீஸ் போயிருக்கான். ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இப்போ வந்துருவான். சரி வரட்டும். ஆனா ஒண்ணு பங்காளி, நம்ம ஊருக்காரனுவ எத்தனையோ பேரு எத்தனையோ நாட்டுக்கு போய் பொழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு ஆளு தான் இந்த மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் பங்காளி. அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல பங்காளி, முக்காவாசி வேலை சுந்தரவழி தான். சரி வாங்க சாப்பிட்டு வந்துடலாம். வா சுந்தரவழி. வா உட்கார். அம்மா, நான் அப்புறமா சாப்பிடட்டுமா? ஓகே. அம்மா, நான் படிக்க வேண்டியது இருக்கு, நான் மேல போறேன். ஓகே. நீங்க ஐயா நல்லா சாப்பிடுங்க. என்ன ஒரே வெஜிடேரியன் ஐட்டமா இருக்கு? கெஸ்ட் வந்தா வழக்கமா நம்ம வீட்டில் நான்வெஜ்ல சமைப்பாங்க. ஒரு முட்டை கொடுக்க மாப்பிள, இந்த மாதிரி பத்திரிக்கை கொடுக்க வரும்போது சைவம் சமைக்கிறது தான் நம்ம ஊர் வழக்கம். ஓ அப்படி ஒன்று இருக்கோ? பங்காளி, மாப்பிள்ள என்ன பண்றாப்ல? இந்த ஆள் என்ன வண்டியை திடீர்னு நம்ம பக்கம் திருப்போம்? மாப்பிள்ளையும் நம்ம பிசினஸ் தான் பாத்துக்கிறாரு. மாமா காப்பாத்திட்டாரு. ஓ, குடும்பமா சேர்ந்து கவனிச்சுக்கிறீங்க, நல்லதுதான். அப்பதான் நம்ம பிடிக்குள்ள இருக்கும். அக்கா, ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எதுக்கு நடுவுல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு. நீங்க சாப்பிடுங்க.